அப்புறம் நெகோஷியேட் பண்ணி வேணால் கச்சத்தீவை நம்ம சைடு எடுக்கலாம். அது உடன்படிக்கை பேசி கொண்டு வந்து பல இது மூலமாக கொண்டு வந்து ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட்டை பேசி நெகோஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன், உங்கள் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், கச்சத்தீவை எங்கள்கிட்ட மறுபடியும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு வந்தால் தான். ஆனால் இந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, கச்சத்தீவை அவங்க வந்து இந்தியாட்ட கொடுத்தாங்கன்னா உள்ள இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பயங்கரமாக அடி ஆகும். அங்கே பெரிய போராட்டமே வெடிக்கும். ஸ்ரீலங்கன் பீப்புள் ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படி இந்தியாவோட நிலத்தை சைனா வந்து ஆக்கிரமிச்சாலோ, சைனா எடுத்துக்க நினச்சாலோ, எப்படி இந்தியா மக்கள் வந்து கொந்தளிப்பாங்களோ, அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் பீப்புள் கொந்தளிப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்தியாவுக்கிட்ட தான் இருந்துச்சு, நாங்கள் தான் 1974 கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன சொன்னாலும் அங்கே இருக்க ஸ்ரீலங்கன் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி இப்போ தான் இந்தியா கிட்ட கொடுத்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் பீப்புள் பயங்கர போராட்டம் பண்ணுவாங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. அது அங்கே இருக்க பார்ட்டிஸ்க்கு ரொம்ப பெரிய ஆபத்து உண்டாக்கும்.